Sparks Bling. இந்த thumbnail பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வீடியோ வந்துட்டு things I wish I knew earlier feature college edition. இப்போ காலேஜ் போகிறோம், நம்ம என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். Let's get started. Don't have bigger expectations. Like மூவிஸில் இருக்கிற மாதிரி காலேஜ் இருக்க போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, இட் மைட் பி ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட், எனி காலேஜ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு மூவிஸில் காட்டுற மாதிரி இருக்க போகிறது இல்லை. ட்ரெஸ் கோட்லேருந்து லெக்சரர்ஸ்லேருந்து எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். பட் ஒன் திங் ஐ கேன் அஷ்யூர், நீங்கள் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் அதை வந்துட்டு எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற போகிறீங்கன்றது இட்ஸ் அப் டு யூ. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. வந்துட்டு பயங்கரமாக லைக் இவங்க ரொம்ப லிபரலாக இருப்பாங்க, இவங்க வந்துட்டு ட்ரெஸ் கோட்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவாங்க, இங்கே லெக்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, இந்த ரிவ்யூவில் எப்படி போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்பி காலேஜ் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வைஸ் எக்ஸ்போஷர், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு உங்களை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரெடி பண்ணுறாங்க, ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நல்ல லெக்சரர்ஸ் இருக்கணும், அதையுமே நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னாடி அங்கே படிச்சிருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அவங்ககிட்டே நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படி தான் நிறையா கேட்டு தெரிஞ்சுட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இது நம்பர் ஒன் திங். உங்கள் காலேஜ் லைஃப் பொறுத்தவரை நீங்கள் எப்படி உங்கள் பார்த்து செட் பண்ணுறீங்க, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் காலேஜ் லைஃப் இருக்க போது. நீங்களாம் உங்கள் காலேஜ்லேருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி மூவிஸோட கம்பேர் பண்ணி யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். டோன்ட் ட்ரஸ்ட் ஆர் ஃபாலோ எனி ஒன் பிளைண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலேஜ்லேயே வந்துட்டு சில பேர் இருப்பாங்க, லைக் இவங்களை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. லைக் அவங்க ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க, பட் இஸ் இட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ்? சில பேர் வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு செம்மையாக கோட் பண்ணுறான்ப்பா, இந்த பொண்ணு செம்மையாக கோட் பண்ணுது, இந்த பையன் வந்துட்டு சூப்பராக படிக்கிறான், இவனுக்கு நிறையா டெக்னிக்ஸ்லாம் புரியுது, ஒரு இஸ் யூஸிங் வெரி நியூ லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு நிறையா நெட்வொர்க் இருக்குது, அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட கலந்துக்கிறதோ பேசுகிறதோ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இவங்க வந்துட்டு பயங்கர மாசாக இருக்காங்க, இவங்க வந்துட்டு லெக்சர்ஸ்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க, லெக்சர்ஸாலே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாவ் இவங்க கேங்கில் இருக்கணும், அந்த மாதிரி யாரையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் எல்லாரும் சொல்கிறதும் உண்மைன்னு நம்பி ஃபாலோ பண்ணாதீங்க. லைக் நான் இங்கே போனால் நான் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு படித்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் பயங்கரமாக எழுதி பாஸ் ஆகிட்டேன், அதெல்லாம் நான் கொடுக்குறது எக்ஸாம்பிள்ஸ். பட் இந்த மாதிரி வந்துட்டு காலேஜில் யாருமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகிருக்கலாம், பட் அது எல்லாரோட பேட்டர்னும் கிடையாது. ஈச் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட், யூனிக். வி ஆல் சேல் த சேம் சி பட் டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி இவங்களை ஃபாலோ பண்ணலாம் அவங்கள ஃபாலோ பண்ணலான்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளைண்டாக யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. டோன்ட் ஃபார்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் வெரி குவிக்லி. ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எல்லா ஷிப்ஸையும் தான் சொல்கிறேன். எந்த ஷிப்பும் காலேஜில் ரொம்ப குவிக்காக ஃபார்ம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பர்சனும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு குறைஞ்சது அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆச்சும் ஆகும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் இன்னொரு ஃப்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பே அப்படி இருக்கிறப்போ டோன்ட் கெட் இன்டு எனி கைண்ட் ஆஃப் ஷிப்ஸ், எனி ரிலேஷன்ஷிப்ஸ். எந்த கமிட்மெண்ட் கொடுக்குறதுலாம் வேண்டாம். அகெயின் தட்ஸ் தேவையில்லாத ஒரு ஹார்ட் பிரேக். எதுக்கு உங்களுக்கு? போனோம், படிக்கணும், என்ஜாய் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம என்ஜாய் லைக் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்துட்டு கேதர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் நம்ம மனசை உடச்சிக்கூடாது. உங்களுக்குன்னு இருக்கிற சீக்ரெட்ஸை டோன்ட் லெட் இட் அவுட் டு எவ்ரிபடி திங்கிங் எவ்ரி ஒன் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்ககிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உங்களோட சீக்ரெட் ஆர் உங்களை பற்றிய ஒரு விஷயம்
ஒரு உங்களோட வீக்னஸஸ், உங்கள் ஃபேமிலி பற்றினது, இது எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. குட் நெட்வொர்க், ஒரு நல்ல நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் சீனியர்ஸோட ஒரு நல்ல கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த காலேஜோட இன் அண்ட் அவுட் பற்றி உங்கள் சீனியர்ஸ்க்கு நல்லா தெரியும். பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி அவங்களுக்கு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்ட் ஈவெண்ட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போனால் கூட ஸ்டே கனெக்டட் வித் தெம். இதோட பிஃபோரும் உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் கிடைக்குது. ஸோ நீங்கள் நாளை பின்ன ஒரு ரெஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு உங்கள் சீனியர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல, அதில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோடையாவது ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருங்க. எந்த அளவுக்கு ப்ரெசன்டபிளாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பீப்புள் வில் ஹாவ் அ குட் இம்ப்ரெஷன் அபவுட் யூ. ரொம்ப பர்சனல் ஹைஜீன் கூட மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் காலேஜ் டேஸில் வந்துட்டு நம்ம கேர் பண்ணவே மாட்டோம் பர்சனல் ஹைஜீன் பற்றி. ஒரு சின்ன சின்ன க்ரூமிங், உங்கள் ஹேரை ப்ராப்பராக கோம் பண்ணுறது, டக்கின் பண்ணுறது, அண்ட் உங்களோட அவுட்ஃபிட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் உங்களோட கலர் காம்பினேஷன்ஸுமே வந்துட்டு நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். லைக் வியர்டான கலர் காம்பினேஷன்ஸ் இல்லை ரொம்ப டார்க் அடிக்கிற கலர்ஸ் சேர்த்த மாதிரி போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. லைட் அண்ட் டார்க் போடுங்க. பேஸ்டல் கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அடிக்கிற மாதிரியும் வேண்டாம், நிறையா பேட்டர்ன்ஸ் வச்சும் போடாதீங்க. அண்ட் சும்மா ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை நீட்டாக காட்டும். பேசிக்கலி உங்களை பார்த்தா கொஞ்சம் ஒரு நீட்டாக தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் இருந்தாலே போதும். நான் உங்களை பெருசாக க்ரூம் பண்ணிக்கோங்க, பயங்கரமாக மேக்கப் போடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல. தட் இஸ் அப் டு யூ. ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். ஜாயின் வாலண்டியர் ப்ரோக்ராம்ஸ். அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாலண்டியர் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் இந்த ஈவெண்ட்ஸ், காம்படிஷன்ஸ், இதிலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் என்ரோல், ஜஸ்ட் கோ ஃபார் இட், ட்ரை இட். ஏன்னா ஈச் activity or competition events மூலமாக you get a lot of learnings, lot of experience. கல்ச்சுரல்ஸில் கூட do participate. எனக்கு ஆட வராது பாட வராதுலாம் சொல்லாதீங்க. பிஹைண்ட் த ஸ்டேஜும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய ப்ரிப்பரேஷன் போகுது ஒரு விஷயம் பண்ணணுன்னா. அண்ட் காலேஜஸ் encourages students to be involved in these preparations. Participation is very important when you are in college. ரொட்டீன். காலேஜில் இருக்கும் போது உங்கள் ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணலை, உங்களால் என்றைக்குமே பண்ண முடியாது. தூக்கத்தை ஒரு ½ அன் ஹவருக்கு ஹோல்ட் பண்ணிட்டீங்க, ரெசிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் தட் இஸ் இட். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது, ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க, ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு செட் அ ரொட்டீன். நீங்கள் ஒன்று மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூன் வர்றவங்களா இருக்கலாம், உங்களுக்கு காலேஜ் பக்கத்தில் இருக்கலாம். இல்லை நீங்கள் மார்னிங் போயிட்டு நான் ஈவினிங் வருவேன், இல்லை நான் ஈவினிங் காலேஜ் போயிட்டு லேட்டாக வரேன், நான் ஆஃப்டர்நூன் போயிட்டு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வர ஆள், இப்படிலாம் இருக்கீங்கன்னா ஐ ஒன்ட் சே சீக்கிரமாக எழுந்திரிங்க, சீக்கிரமாக தூங்குங்க. நான் அந்த மாதிரி சொல்லலை. ஸோ நீங்கள் இப்போ 7 hours தூங்கணும்னு ஒரு ரொட்டீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரொட்டீனை நீங்கள் கவர் பண்ணிடணும். அண்ட் நீங்கள் 7 hours கழித்து எழுந்திரிச்சதும் உங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கான டைம் கிடைக்கணும், ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களோட ஸ்லீப் ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. உங்களோட ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்லீப் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களால் சாப்பிட முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் டேவோட போக்கையே நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் இஃப் யூ ஃபீல் எனக்கு இதில் ஒரு பார்ட் 2 வேணும், இல்லை ஒரு எனக்கு சில விஷயம்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற திங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ புட் இட் இன் கமெண்ட்ஸ். நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வர்ற பட்சத்தில் ஐ வில் டெஃபினெட்லி அட்ரஸ் இட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை.